பிறை 11 ஷாபா ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிங்க, திங்கள் நோன்பு பிடிங்க, செவ்வா பிடிங்க, ஐயாமுல் பீதுடைய 3 நோன்பு, ஷாபானுடைய இரவு இபாதத் செய்யுங்க, சதகாக்களை கொடுங்க. இன்னும் 15 நாள் நோன்புக்கு மீதமாக இருக்குது. எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக குறுகியது சகோதரர்களே, மிக குறுகியது. இந்த ஷாபான்ல முடியுமாக பள்ளிக்கு நேரத்தை கொடுங்க. நோன்பு மாதம், நோன்பு வரப்போகுது. அதுக்கு முன்னால ஷாபான் இன்னும் கிட்டத்தட்ட 20 நாள் தான் இருக்குது. நோன்பு 20 நாள் தான் இருக்கு, மிச்சம் இல்லை. நல்லா சம்பாதிச்சோம் மாஷா அல்லாஹ். 10 மாதம். இப்ப பிறை 13, 14, 15 நோன்பு பிடிங்க. ஐயாமுல் பீத் ஷாபானுடைய நோன்பு சகோதரர்களே. பராத்துடைய இரவு பிறை 15வது இரவு, பராத்துடைய இரவு. நாங்க ஸ்ரீலங்காவில் இருக்க ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. ரொட்டி சுட்டு பரவாயில்லை, சதக்கா கொடுங்க. அது ரொட்டி ஏன் பழக்கினா சதக்கா. நீங்க பிரியாணி வாங்கி கொடுங்க, சதக்கா கொடுங்க, ஏழைகளை கவனிங்க, நினைங்க, கபரை நினைங்க. முஷ்ரிக்கையும் முஷாஹினையும் தவிர 2 பேருக்கும் மன்னிப்பு இல்லைன்றாங்க பராத்துடைய இரவுல நபியோ. பராத் ஒன்று இருக்குதா? இருக்குது சகோதரர்களே, ஹதீஸ்கள் இருக்குது. ஷாபான் 15 நாங்க மறந்துடுவோம். என்ன எங்களுக்கு ஞாபகப்படுத்த யாரும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லைண்டா இதை பத்தி எங்கேயும் பேசப்படாது. குடும்பம் மறந்துடும். பராத்துடைய ராவா, அது என்ன பராத்துடைய ராவ்? பிறை 15, அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது. வளமையாக நோன்பு பிடிக்கிறவர்களை தவிர புதுசா 15 பிறகு நோன்பு பிடிக்கல. ஏன்? நோன்புக்கு ரெடி ஆகும். இந்த 15வது இரவுல அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கிறான், 2 பேரை தவிர. ஒன்று முஷ்ரிக், 2வது முஷாஹின். முஷாஹின் யாரு? குரோதக்காரன், கல்பு சரியில்லை, கருப்பு கல்பு, மற்றவனை பத்தி எப்பயும் குழி தோன்ற மற்றவனுக்கு, இவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், முஷாஹின். ஆகவே சிறப்பான நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இரவு வருது சகோதரர்களே. ஞாயிறு நோன்பு பிடிங்க. இன்றைக்கு பிறை 11 ஷாபா. ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிங்க, திங்கள் நோன்பு பிடிங்க, செவ்வா பிடிங்க, ஐயாமுல் பீதுடைய 3 நோன்பு, ஷாபானுடைய இரவு இபாதத் செய்யுங்க, சதக்காக்களை கொடுங்க. இன்னும் 15 நாள் நோன்புக்கு மீதமாக இருக்குது. குர்ஆன ஓத தொடங்குங்க. அப்பதான் பெருநாள் அன்றைக்கு குர்ஆனை முடிக்கலாம். மெதுவா ஓதுவோம். ஒரு குர்ஆன் உண்ட வாங்குங்க. போன் வாங்கி இருக்கிறோம், ஐபோன் வாங்கி கொடுத்திருக்கோம் பிள்ளைகளுக்கு, $2000. குர்ஆன் குர்ஆன் போன்ல உள்ள குர்ஆனை விடுங்க, கையில குர்ஆன் வாங்குங்க. அந்த குர்ஆனை மெதுவா ஒவ்வொரு பக்கமா ஓத தொடங்கணும் சகோதரர்களே. ஜகாத்த கணக்கு பாருங்க, இந்த வருஷத்துடைய அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான். அடுத்த வருஷம் பாப்பீங்க, பன்மடங்கு இருக்கும் அதிகமா இன்ஷா அல்லாஹ். குடும்பங்களை தேடுங்க, கொடுங்க ஜகாத்துகள். ஸ்ரீலங்காக்கு அனுப்புங்க, இந்தியாவுக்கு அனுப்புங்க ஜகாத்துகள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 கேள்விகளுக்கும் தயாரான புத்திசாலிகளுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா